நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஆனா இந்த வண்டியில ஃபீச்சர்ஸ்க்கு பஞ்சலாம வந்து பண்ணிருக்காங்க. வண்டி சும்மா அப்படி பளபளன்னு இருக்கு. டோர் ஓபன் பண்ணும்போதே ஒரு புது வண்டியோட ஃபீல் வந்து இருக்கும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க அப்படின்னு. இந்த வண்டியில இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. வெறும் என்டாஸ்மெண்ட் இல்ல, பட் ஆனா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்பிஜி டேங்க் வந்து ஃபிட் பண்ணிருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க எந்த அளவுக்கு அவங்க லைட் யூசேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. டாடா செஸ்ட் நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா மைலேஜ் கிங் அப்படின்னு சொல்லலாம் டாடா பிராண்ட்ல, அதுவும் பில் குவாலிட்டி சொல்லியாங்க ஆகணும் டாடா பிராண்ட்ல. கடையம் சன்கார்ஸோட அப்டேட் எப்போ ப்ரோ அப்படின்னு கேட்டவங்களுக்கு இன்னைக்கு நம்ம கடையம் சன்கார்ஸ் அப்டேட் போட்டாச்சு ப்ரோ, எடுத்தாச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வண்டி வந்து பார்க்க போறோம். எல்லாமே குவாலிட்டி வைஸ் பக்காவா, ரேட் வைஸ் கம்மியா, குவாலிட்டியில நல்ல பெஸ்ட் பிரைஸ் வந்து கொடுக்குறதா நம்ம கடையம் சன்கார்ஸ் வந்து சொல்லலாம். இன்னைக்கு நம்ம அப்டேட்ல அப்படி லைனப்ல எடுத்துட்டு வந்திருக்க வண்டி என்னென்ன வண்டின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹியூண்டாய் i10 மேக்னா ரொம்ப குவாலிட்டியா ஒரு வண்டி. சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல செவர்லெட் பீட் ஒன்று வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்விஃப்ட் டீசல் கார் வந்து அவைலபிளா வந்திருக்கு. ஆல்டோ இருக்கு. டாடா செஸ்ட் ஆட்டோமேட்டிக் இருக்கிறதுலே ஹையர் எண்ட் மாடல் ஒன்று இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம கடையம் சன்கார்ஸ்ல தான் இருக்கு. இதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். லோ பட்ஜெட்ல ஒரு 1 லட்ச ரூபா பட்ஜெட்ல ஒரு லோகன் ஒன்று இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா தென்காசில இருந்து அம்பாசமுத்திரம் போற ரோட்ல கடையம், அதான் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க, கீழே கடையம் சொல்லுவாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா கேசம் நடராஜா நடார் ஃபார்ம் இருக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல மெயின் ரோட்டு மேலேயே, அது இன்னும் அக்யூரேட்டா சொல்லலாம் அப்படின்னா மாட்டுச்சந்தை வந்து சொல்லுவாங்க ஃபேமஸா. ஸோ அந்த சந்தைக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் நம்ம கடையம் சன்கார்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ என்னென்ன வண்டி இருக்குங்கிறத உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் ஒன் பை ஒன்னா. வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்தா உடனே பை பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். 1 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ள, அதாவது இந்த வண்டி கேட்குற விலை 1,50,000 சொல்றாங்க. 1 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ள வண்டி தரீங்கன்னா இதை ஒரு 1 லட்ச ரூபா அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக கொடுத்துலான் இருக்காப்ல. இது வந்து ரெனால்ட்ல லோகன், அதுவும் பெட்ரோல் வண்டி. வண்டியோட மாடல் 2008. இன்னும் 2 வருஷம் லைஃப் இருக்கு. 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஒரு பெட்ரோல் வேரியன்ட்ல எனக்கு ஃபுல் ஆப்ஷனோட வண்டி தேடுறப்பா அப்படின்னா அந்த வண்டியை வந்து எடுக்கலாம் நீங்க தாராளமா. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. நீங்க ஓட்டி படிக்கிறதுக்கு வண்டி எடுக்கணும்னாலே, ஆல்டோ எடுக்கனாலே கண்டிப்பா 1,000 ரூபா 2 ரூபாய்க்கு வண்டி இருக்கும். ஆனா ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், உங்களுக்கு ஏர் பேக் முதற்கொண்டு வரக்கூடிய வண்டி வெறும் 1,05,000 மட்டும்தான். இந்த வண்டியில ஏசியை பத்தி சொல்லி ஆகணும். ஏசி அவ்வளோ சில்னஸ் கண்டிஷன்ல இருக்குன்னு இருக்காப்ல. வண்டியினுடைய கலருமே ஒயிட் கலர்ல இருக்கு. 4 டயருமே நல்ல குட் கண்டிஷன் தான். வண்டி எடுத்து நீங்க ஓட்டி படிக்கிறதுக்கா இருக்கட்டும், ஆக்சுவலா நீங்க இதை ஃபேமிலி யூஸ்க்கே வச்சுக்கலாம். பட் ஆனா இவங்க கொடுக்குற விலை வந்து நீங்க ஓட்டி படிக்கிற வண்டியான விலை மட்டும் தான். வெறும் 1,05,000 சொல்றாங்க. 1 லட்ச ரூபானா ஃபிக்ஸ்டு பிரைஸா கொடுத்துலான்றப்பல. ஏசி எல்லாமே ஒர்க்கிங்ல, ரிமோட் லாக் எல்லாமே போட்டு வண்டி அப்படி ஜம்மு நிப்பாட்டிருக்காங்க. ஒரு பெட்ரோல் வேரியன்ட் காரு. மிஸ் பண்ணிடுறாங்க. கடையம் சன்கார்ஸ்னாலே குவாலிட்டி தான். நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம கடையம் சன்கார்ஸ்ல பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா டாடா செஸ்ட் நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா மைலேஜ் கிங் அப்படின்னு சொல்லலாம் டாடா பிராண்ட்ல, அதுவும் பில் குவாலிட்டி சொல்லியாங்க ஆகணும் டாடா பிராண்ட்ல. அதுவும் டாப் அண்ட் மாடல் XTA இருக்கிறதுலே டாப் அண்ட் மாடல். இதுல என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்ல, இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி, யார் வேணா ட்ரைவ் பண்ணலாம். பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது. அண்ட் இந்த வண்டியில ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் வந்துருது. 2015 மாடல், 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், ஸ்டீரிங் மோட்டர், ஆடியோ கண்ட்ரோல்ல இருந்து ஃபீச்சர்ஸ்க்கு பஞ்சம் இல்லாம எக்ஸ்ட்ரா, அதாவது இன்பில்டாவே மியூசிக் சிஸ்டம் வந்து வந்துருது. 4 விண்டோ, பவர் விண்டோஸ் வந்துடும். அதே மாதிரி இன்டீரியர்ல இருந்து மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை தாங்க ஹைலைட். எல்லா வீலுமே அலாயில எல்லாமே வந்துடும். டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு. விலை வெறும் 2,90,000 மட்டும் தான் கேட்குறாங்க. 2015 மாடலுக்கு 2,90,000 தான் சொல்றாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேரில் வந்தா கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். 2014 மாடல் ஆல்டோ 800 LXA வேரியன்ட். அதுவும் வண்டி எப்படி நிக்க பாருங்க. வண்டி அவ்வளோ குவாலிட்டியா, 4 டயருமே பிராண்ட் நியூ புது டயர் போட்டு, ஃப்ரண்ட் 2 புது டயருங்க, பேக் 2 பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60% மேல வந்து இருக்கும். வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். பேக் ஸ்பாயிலர் எல்லாம் கொடுத்து நம்ம கடையம் சன்கார்ஸ்ல தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுவும் ஆல்டோ 800. வண்டி ரொம்ப குவாலிட்டியா, சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல 2014 மாடல். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் வந்துருது. எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் ஆட் பண்ணியிருக்காங்க. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவா பாத்துரும். கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு 53,000 தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸோட இருக்கு. சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ, கம்பெனி ரிமோட் கீழே இருக்கு. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படின்னா 2,49,000 கேட்கறாங்க. ரேட் வந்து குவாலிட்டிக்கான ரேட். நீங்க நேரில் வந்து பாருங்க. கடையம் சன்கார்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்க வீடியோல பாக்குறத விட நேரில் வந்து பார்க்கும்போது இன்னும் ஒருபடி அந்த வண்டி குவாலிட்டியாவே தெரியும். அண்ட் வண்டியை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. இன்ஜின் எல்லாமே பக்காவா இருக்குன்றதுக்காப்புல கம்பெனி சர்வீஸ்ல தான் இருக்கு. லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி தான். ஸோ இந்த மாதிரி வண்டி தான் தேடுறப்பா அப்படின்னா இந்த வண்டியை வந்து புக் பண்ணிக்கோங்க. 2,49,000 கேட்குறாங்க. ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேரில் வந்து உட்காந்து பேசினா கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் பேசி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பாக்குற வண்டி மாருதி சுசுகில ஸ்விஃப்ட் VDI டீசல் வண்டி. 1 லிட்டர் டீசலுக்கு 20 கிலோமீட்டர் பக்கம் மைலேஜ் வேணுமா, அப்போ இப்படி ஒரு வண்டி. அதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா
ஸ்விஃப்ட் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் VDI வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விரும்பக்கூடிய ஸ்விஃப்ட் இன்னைக்கு நம்ம கடையம் சன்கார்ஸ்ல அதுவும் குவாலிட்டியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த வண்டியோட மாடல் 2009 மாடல். FC பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் FC வந்து கரண்டா இருக்குங்க. உள்ள இன்டீரியர் சீட் கவர்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்க. 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் தான். எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற விலை 4 டயருமே நல்ல குட் கண்டிஷன் தான். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60% அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இந்த ஸ்விஃப்ட் VDIக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2,49,000 கோட் பண்ணியிருக்காங்க. 2,49,000 ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா கம்மி பண்ணி வண்டி ஓடிக்கிட்டே இருக்கிறது கூட தெரியாத அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான இன்ஜினோட நீங்க எவ்வளவு பக்கம் பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த பீட் அந்த மாதிரி இருக்கு. இருக்கிறதுலே டாப் அண்ட் மாடல் செவர்லெட் பீட்ல LT வேரியண்ட். ஆனா இந்த வண்டியில ஃபியூச்சர்ஸ்க்கு பஞ்சம் இல்லாம வந்து பண்ணியிருக்காங்க. வண்டியோட மாடல் பாருங்க. வண்டி சும்மா அப்படி பளபளன்னு இருக்கு. வண்டி அப்படி கண்ணாடி மாதிரி தான் இருக்கும். 4 டயருமே பிராண்ட் நியூ. 4 கிடையாது 5 ஸ்டெப்ரியோட சேர்த்து நியூ டயர் தான் போட்டிருக்காப்ல. அலாய்வில் வந்துடும். எல்லா வீலுமே அலாயில் வந்துடும். ரியர் டிஃபாகர் வந்துடும். பேக் வைப்பர் வந்துடும். வண்டியில ஃபீச்சர்ஸே நல்லா இருக்கும். 34 32 பேக் வைப்பர் வந்துருது. டாப்ல ஃப்ளோட்டர் ரெயில்ஸ் வந்துருது. வண்டிங்க வருங்க. டோர் ஓப்பன் பண்ணும்போது ஒரு புது வண்டியோட ஃபீல் வந்து இருக்கும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்கு. ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துருது. 4 விண்டோமே பவர் விண்டோ வந்துடும். இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு 1 லேக் ஓடி இருக்கு. ஃபுல்லாவே ஒரிஜினல் கிலோமீட்டர் தான். உள்ள டேஷ்போர்ட்ல இருந்து உள்ள இன்டீரியர்ல இருந்து பாருங்க. வண்டி அந்த மாதிரி குவாலிட்டியா இருக்கும். வாங்க அப்படி இந்த வண்டியில இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு. வெறும் பெட்ரோல் வண்டி மட்டும் கிடையாது. இதுல உங்களுக்கு வந்து என்டாஸ்மெண்ட் இல்ல. பட் ஆனா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு LPG டேங்க் வந்து ஃபிட் பண்ணிருக்காங்க. அதுவும் ரவுண்ட் டேங்க் வந்து போட்டிருக்காங்க. ஸ்டெப்னி நான் சொன்ன மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸ்டெப்னியும் ஃபுல் கண்டிஷனோட இருக்கு. 2011 மாடல் சிங்கிள் ஓனர். ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய இந்த பீட்டுக்கு அவங்க கேட்கிற விலை பாத்தீங்க அப்படின்னா வெறும் 1,99,000 வண்டி குவாலிட்டிக்கான ரேட். வண்டியை வந்து யார் நேரில் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் பார்க்குற பையர் பை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கும். ரிமோட் லாக் கீ ஆப்ஷன்ல இருந்து எக்ஸ்ட்ரா அலாவில இருந்து இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸோட இருக்கக்கூடிய இந்த பீட்டுக்கு அவங்க சொல்ற விலையே மொத்த விலையே 1,99,000. வண்டி நேரில் வந்து விசிட் பண்ணி உடனே எடுத்துக்கோங்க. கடையம் சன்கார்ஸ்னாலே குவாலிட்டி தான். குவாலிட்டியில நம்பர் 1 கார் எடுத்து சேல் பண்றாங்களா அவங்க தான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியோட இன்னைக்கு ஹியூண்டாய் i10 வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுவும் மேக்னா வேரியண்ட். வண்டி நீங்க வந்து எங்க அதாவது பெரிய பெரிய ஷோரூம்ல பாக்குற மாதிரி லுக் பார்க்கணும்னா நீ கடையை சன்கார்ஸ் தான் வரணும். ஏன்னா அந்த மாதிரி வண்டியை சும்மா அப்படி பல வச்சிருப்பாங்க. வண்டியோட அவுட்லுக் தான் பாருங்க. ஹியூண்டாய் i10ல மேக்னா வேரியண்ட் டாப் மாடல் தான். வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர்லாம் அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. அப்படி இருக்கு வண்டி சும்மா அப்படி குவாலிட்டியா இருக்கு. வண்டியில பூட் ஸ்பேஸ் பாருங்க. உள்ள பேக்ல இருந்து உள்ள இன்டீரியர் வரைக்கும் பாருங்க. வண்டியில வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும். ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடும். இந்த டோரை ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க எந்த அளவுக்கு அவங்க லைட் யூசேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2010 மாடலு ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ். இந்த சிஸ்டம் மட்டும் 12,000 ஒருத்தர் இருக்கிற மாதிரி போட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இன்னைக்கு ரேட்டு கிடையாது. மார்க்கெட்ல வண்டிக்குன்னா ரேட்டு தான். 4 டயருமே பிராண்ட் நியூ புது டயர் வந்து MRF டயர் வந்து எடுத்து போட்டிருக்காங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கறவங்கள 10 மாடல்லாம் எஃப்சியில் நினைக்கூடாது. FC கரண்டா இருக்கு. கிட்டத்தட்ட இப்போதான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 வருஷத்துக்கு மேலேயே உங்களுக்கு FC வந்து லைவா இருக்கும். 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்க இந்த ஹியூண்டாய் i10 பெட்ரோல் கார் மைலேஜ்லயும் சரி பெர்ஃபார்மன்ஸ்லயும் சொல்லி தாறுமாறா இருக்கும். வண்டி பாடி குவாலிட்டியா இருக்கும். ஒரு ஃபேமிலியில நம்ம வண்டி நான் வாங்கியிருக்கேன்பா அப்படின்னு சொல்லி கெத்தா காமிக்கணுங்கிற அளவுக்கு வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை 2,10,000 மட்டுமே. அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஃபுல்லா பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். உங்களோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எடுத்து தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஷாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம். நன்றி.